கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த தினத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறபடி 7 வார்த்தைகள், சிலுவையின் 7 வார்த்தைகள் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 4 வார்த்தையை நாம் ஆல்ரெடி தியானிச்சிட்டோம். இப்போ எத்தனாவது வார்த்தை வந்திருக்கோம்? 5வது வார்த்தை. இந்த 7 வார்த்தைகளும் பார்த்தோன்னா, இந்த 7 வார்த்தைகளில் இந்த 5வது வார்த்தை தான் ரொம்ப சின்ன வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை தான், தாகமாய் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் யாராவது ஒருவர் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது வசனத்தில் முதலாவது வார்த்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அது ஒரு வார்த்தை இருந்தது. 2வது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று வார்த்தை. 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். 6வது வார்த்தை, முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவிக்கிறார். 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளில் இந்த 5வது வார்த்தை தான் தாகமாக இருக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளும் ஒவ்வொரு வித சப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் இந்த 5வது வார்த்தை மட்டும்தான் சொல்லுது 2 விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர், அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லியிருக்கிறார். இதை நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 விஷயமா சொல்கிறாங்க. ஒன்று ஆவிக்குரிய வார்த்தையாக இருக்கலாம், இல்லது சரீரமான அவருக்கு ஏற்பட்ட பாடுகளை குறித்து அவர் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த சிலுவையில் பட்ட பாடுகளை பார்க்கும்பொழுது இது அவர் உண்மையாகவே சிலுவையில் பட்ட பாடுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் போன வருஷம் கூட சொன்னேன். அவர் சிலுவையில் பட்ட குறித்து அவருடைய சிலுவையின் எடை மட்டும் 150 கிலோ இருக்கும். நம்ம ஒரு ரைஸ் பேக் 25 கிலோ தூக்குறோம், அது கொஞ்சம் தூக்க முடியல. அதோட 6 மடங்கு வெயிட்டு அந்த சிலுவையின் எடை. உங்களுக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த சிலுவையில் சில அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளே கூட உங்களுக்கு ஒரு 12 ஃபோட்டோ மட்டும் கொண்டு வந்திருக்கேன். வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி சிஸ்டத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு டிவியில் போட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா வேணா உங்கள் மொபைல் வச்சுக்கணும், கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் பாருங்களேன். ஒரு 12 ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் குரூப்பில். அதில் அந்த சிலுவையில் சில பகுதிகள் மட்டும் இருக்கிறது. அதுக்கு நம்ம அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்தீங்கன்னா இயேசு அறையப்பட்ட சிலுவையின் பெரும் பகுதி, அது ஒன்று. அடுத்தபடி பார்த்தோன்னா சிலுவையின் மேலே அந்த பிளேட் INRI அடிப்பட்டது இல்லையா, அந்த ஒரு பிளேட்டும் அந்த இது இன்றைக்கும், அதாவது சரித்திரத்தின் நாட்கள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தெய்வத்திற்கும் இப்படியாப்பட்ட நாட்கள் கிடையாது. நம்முடைய ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் இப்படியாப்பட்ட நாள். அநேக தெய்வத்திற்கு பிறப்பு நாட்கள் கொண்டாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன போனால் ரம்ஜான், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி விக்கிரகங்களுக்கு பிறப்பு நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் மரித்த ஒரே ஒரு ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட நாட்கள் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எந்த தெய்வத்துக்கும் அப்படிப்பட்ட நாட்கள் இல்லை. அப்படிப்பட்ட சரித்திரத்தின் நாயகன், சரித்திரத்தை 2ஆக பிரித்த நாட்கள், கிறிஸ்தவருக்கு முன் கிறிஸ்தவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்ட நாட்கள். அடுத்த நம்ம ஃபோட்டோ பார்த்தோன்னா அவர் முகத்தை துணியினாலே துவைத்த அந்த ஃபோட்டோ கூட இருக்கிறது. அதுபடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்காக அளித்த திராட்சை ரசம், அந்த காடியை கொடுத்தாங்க இல்லையா, அந்த காடி இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் முட்கிரீடம் வைக்கப்பட்டாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் சூடப்பட்ட புனித முள்முடி என்று சொல்லுகிறார்கள். அதையும் இன்றைய தினத்திலே இன்னும் இருக்கு. வேற எந்த தெய்வத்தையும் இப்படியாப்பட்ட திங்ஸு, இப்படியாப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய பார்வைகளுக்காக நான் பார்ப்பதற்காக இன்னும் அது வைத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இயேசு அந்த தூணில் கட்டப்பட்டு அடிப்பட்டார் இல்லையா, அந்த தூணோட ஒரு சிறிய பகுதி கூட இன்றும் இருக்குது. அதே போல் சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள்,
அந்த ஆணிகள் இன்னும் இருக்குது. அது ஹோலி நாய்ஸ் என்று சொல்லுவாங்க, ஹோலி நெயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பிலாவத்தின் இடத்துல அங்கே கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு பனிஷ்மெண்ட்டுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்கேருந்து கூட்டு வரும்போது 28 படிகளை ஏறி தான் கூட்டு வந்தாங்க. அந்த 28 படி தான் இன்றைக்கும் உலகத்தால் அநேக வேறு விதமான காரியங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது அவர் அணிந்திருந்த அங்கி, அதுக்கு தையலே கிடையாதான், தையல் இல்லாத ஒரு அங்கி. அது அப்படி தான் கூறப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் இயேசு அணிந்திருந்த தையல் இல்லாத அங்கி அது இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் உங்களுக்கு நான் மேலே டிவியில் காமிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலணிகள், அந்த காலணி முழுமையான காலணிகள் இல்லை, அப்படி இருந்தாலும் ஒரு சில பகுதிகள் தான் கிடைச்சிது. அதையும் இன்றைக்கும் 2026 ஆண்டிலும் கூட இன்றும் இருக்குது. வேற எந்த தெய்வத்திற்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அப்புறம் பார்த்தா இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவரது விழாவை குத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஈட்டி இன்னைக்கும் இருக்குது, நீங்க பாக்குறீங்க. அது அந்த காலத்தில் அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது இன்றைக்கும் ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்புறம் இயேசு அடக்கம் செய்யும் போது அவர் மூடப்பட்ட பயன்படுத்துகிற துணி, கல்லறைகளை எடுத்து போய் வச்சாங்க, அந்த துணி இன்னும் இருக்குது. இப்படி 12 விதமான பொருட்கள் இன்றைக்கும் அது சரித்திரத்தின் ஒரு நிழலாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம இந்த மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை நான் பார்க்கும்பொழுது 28வது வசனத்தை நம்ம திரும்பி வருவோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். முதலாவது வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை அல்லது நம்பிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது வார்த்தை பாசத்திற்குரிய வார்த்தையாகவும் ஆறுதலின் வார்த்தையாக சொல்லுகிறார்கள். நான்காவது வார்த்தை கைவிடப்பட்ட நேரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையாகவும் அது ரட்சிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார்கள். ஆறாவது வார்த்தை பாடுகளின் முடிவின் வார்த்தையாகவும், ஏழாவது வார்த்தை இயேசுவின் முடிவின் வார்த்தையாகவும், கிறிஸ்தவர்கள் நமக்கு அது முதல் வார்த்தையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். அடுத்தபடி நான் சிலுவையின் பாடுகளை குறித்து நான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் எடை ஒரு 150 கிலோ இருக்கும் இல்லையான்ட்டு சொல்லுங்களேன். அதே மாதிரி அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 15 அடி. 15 அடினா சப்போஸ் இங்கேருந்து அவ்வளோ தூரம் புல்பிட் எண்ட் இருக்கு இல்லையா, அவ்வளோ தூரம் வரும் 15 அடின்றது. அவ்வளோ நீட்டம், அவ்வளோ நீளம் அந்த சிலுவை. அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடி இருக்கும். 8 அடினா சும்மா இவ்வளோ இருக்கும் வச்சுங்களேன். இவ்வளோ நீட்டு இவ்வளோன்னா நம்மளால் தூக்க முடியுமா? அவருடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி 11 அங்குலம்னு சொல்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பாக எல்லாமே ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய எடை பார்த்தீங்கன்னா 85 கிலோ இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவருடைய எடை 85 கிலோவும், அவருடைய ஹைட்டு 5 அடி 11 அங்குலமும், 20 அடி நீளம் உள்ள சிலுவை 8 அடி அகலம் உள்ள சிலுவை ப்ளஸ் 120 எடை இருக்கும், 150 கிலோ எடை இருக்கும். அது எப்படி ஆனால் சொல்கிறாங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தூக்க முடியாது. ஆனால் 3.5 கிலோமீட்டர்னா 17 மணி நேரம் ஆண்டவர் தண்ணி இல்லாமல் இருந்தாராம். மருத்துவர் சொல்கிறாங்க நம்முடைய சரீரத்தில் 70% தண்ணி தான். நம்மளோட ரத்தம் 6.5 சொல்கிறாங்க. அது 5லேருந்து ஒரு 6 லிட்டர் இல்லை 7லேருந்து 8 லிட்டர் சொல்கிறாங்க. ஆனால் தண்ணீரின் அளவு மட்டும் நம்முடைய சரீரத்தில் 70% தண்ணி தான் இருக்குது. உணவு இல்லாமல் 3 வாரம் அல்லது 4 வாரங்கள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா மனுஷனால், சாப்பாடு இல்லாமல்? ஆனால் தண்ணி இல்லாமல் 3 நாளுக்கு மேலே உயிர் வாழ முடியாதான் ஒரு மனுஷனால். நீங்கள் தண்ணி குடிக்கலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் இருப்பீங்க, மிஞ்சி போனால் ஒரு 1.5 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. காலைல வரும்போது தண்ணி குடிச்சிடுறோம், எங்கன்னா போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் உடனே தண்ணி குடிச்சிடுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருந்தார். தண்ணி இல்லாமல் அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு காயங்கள். அவருடைய உடம்புல மாத்திரம் 5460 காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த இடம் நம்ம சொல்ல முடியாது. 5800 காயங்கள்னா சின்ன விஷயம் இல்லை பிரியமானவர்களே. 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் தான். ஆனால் 150 காயங்கள் ரொம்ப ஆழமான காயங்களாம் அவருடைய உடம்புல. 6 லிட்டரு 6.5 சொல்கிறாங்க, 6.5 லிட்டர் ரத்தம் வெளியே போயிருக்கலாம். உடம்புல இருக்க உள்ள ரத்தமே அவ்வளவுதான், மொத்தமும் வெளியே போச்சு. எல்லாம் எதற்காகன்னா இன்றைய தினத்திலே நாம் தேவனை ஆராதிப்பதற்காக மட்டும்தான், வேற ஒரு காரணம் இல்லை. நான் வாசிக்கும் போது அதை நம்ம இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப
எப்படின்னா, இப்போ கூட எனக்கு நான் ஷிவரிங்காக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. இந்த வார்த்தை இப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தை, இந்த வார்த்தை குறித்து நான் எப்படி நாம் தியானிக்க போகிறோம் கொஞ்சம் பார்ப்போம். இந்த வார்த்தையை குறித்து பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மார்க் 15:23. ஆமீன். வெள்ளை போல கலந்த திராட்சரசம். அந்த வெள்ளை போல கலந்த திராட்சரசம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒருத்தர் சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவர் குடிக்க கொடுப்பாங்களாம். அந்த வெள்ளை போலம் என்பது கொஞ்சம் ஒரு விதமான போதை வசம் சொல்லுவாங்க. ஒரு மயக்க நிலையில் இருக்கும். டயர்ட்னஸ் தெரியாது, அடித்த வலி தெரியாது, எவ்வளோ தூரம் வேணால் இழுத்து கொண்டு போகலாம், குடி கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் அதை கூட எடுத்துக்கல. ஏன்னு சொன்னால், பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக நம்மைத்தாமே பரிசுத்தப்படுத்தினது போல அவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பின அதை கூட எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்கொள்ளாமல் அந்த வழியிலேயே தான் அந்த பேஷன் படம் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த பேஷன் பார்த்தா அந்த சிலுவை காட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்பா இவ்வளோ, அதாவது தோலே தெரியாது, ஃபுல்லாக பிளட்டு தான் தெரியும். அந்த சிலுவை அந்த நீங்கள் இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது உண்மையிலே கூட ஆண்டவர் அப்படி மறிச்சிருப்பாரா என்று தெரியாது. அப்படி ஒரு இமேஜினேஷன், ஒரு கருத்துள்ள படமாக அந்த படம் இருக்கும். நீங்கள் வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழில் கூட இருக்குது. கண்களில் கண்ணீரில் ரத்தம் வரும். அப்படியாப்பட்ட தேவன் அந்த கண்ணில் ஒரு பக்கம் வீங்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி பார்ப்பாரு. பார்க்கும்போதே அவர் கையில் அப்படி ஆணி அடிப்பாங்க. நம்மளாம் ஒரு ஊசி போட்டாலே திரும்பிப்போம், கரெக்டு தானே? ஒரு ஊசி போட்டால் இப்படி திரும்பிப்போம் சேன்னு. ஆனால் அவர் அந்த பார்க்கும்போது, பாட்டில் பார்க்கும்போது ஆணி அடிப்பாங்க, அப்படியே பார்ப்பார். அந்த கண்ணெல்லாம் வீங்கி இருக்கும். அவ்வளவு வலியை தேவன் நமக்காக சுமந்திருக்கிறார் சிலுவையில். அது எதற்காக சொன்னால், தாகமாக இருக்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த தாகம் எதற்காக சொன்னார், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எதற்காக தாக சொன்னா, ஏன் அந்த தாகம் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு 4 விஷயம் மாத்திரம் சிம்பிளாக முடிச்சிடுறேன். 4 விஷயமான காரியங்கள் குறித்து நான் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் யாருன்னா வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8, 9, 10. அல்லேலூயா. இங்கே நான் பார்க்கும்பொழுது சமாரியா ஸ்திரீ, அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியும் உங்களுக்கு. எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்கன்னு தெரியும். அப்படியாப்பட்ட ஆண்டவர் அவளை குறித்து தண்ணீர் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். அவளோ, நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் எந்த தண்ணி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்படியாப்பட்ட ஜீவ தண்ணீர் தாகத்தை தான் ஆண்டவர் இங்கு நமக்காக தாகமாக இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வாசிப்போம். யோவான் 6:35. யோவான் 6:35வது வசனம். இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். நமக்கு பசியை உண்டாக்கக்கூடாது, பசியை இருக்கக்கூடாது. என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் தாகம் அடையான். அவரிடத்தில் நாம் விசுவாசிக்கணும். அந்த தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் என்று முன்மொழிந்தார். 3வது நான் பார்க்கும்போது